வணக்கம் தோழர்களே. அதாவது தமிழர் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு நாடு இருக்குது, அது தமிழ்நாடு. ஒரு மொழி இருக்குது, அது தமிழ் மொழி. இப்போ மலையாளின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மலையாள தேசிய இனத்திற்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அது கேரளா. இப்போ தெலுங்கு பேசுகிற மக்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அது ஆந்திரா, தெலுங்கானா. இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரு நிலப்பரப்பு, ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லி வரலாறு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் வரலாறு இல்லாதவர்கள் வரலாற்றை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். தனக்கென்று ஒரு நாடு இல்லாதவர்கள், நாடு இல்லாத நாதியற்றவர்கள் ஒரு நாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல கோடி பேர். இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பல கோடி பேர், இன்னும் பாதிக்கப்பட போகின்ற மக்கள் பல கோடி பேர். இப்படி இவங்களால பல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி பல கோடிக்கணக்கான மக்களை அழித்து ஒழித்து அவங்களுடைய உரிமைகளை பறித்து ஒரு நாட்டை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லைங்க, நம்ம சங்கிகை தான். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வரலாற்றை திருட முயற்சி பண்ணுறாங்க. யார் வரலாறு? முஸ்லீம்களின் வரலாறு. என்ன செய்கிறாங்க? மசூதி இருக்குது இல்லைங்களா, முஸ்லீம் மசூதி. அந்த மசூதியெல்லாம் போய் இதுக்கு கீழே இந்து கோயில் இருந்தது, அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொருளை கிளப்புறது. இப்போ ராமர் கோயில் அப்படி தானே பொருளை கிளப்புனாங்க. பொருளை கிளப்பி பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு ரத்த ஆறு ஓடி இப்போ அந்த இடத்துல ராமர் கோவில், பாலராமர் கோவில் கட்டியிருக்கிறாங்க. தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு ஆதாரத்தின் அடிப்படையில் வந்த தீர்ப்பல்ல. அது இந்தியாவுக்கே தெரியும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, மக்களின் நம்பிக்கை சேர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் சில பேர்த்துடைய மனசு நொந்து போயிருமே அப்படிங்கிறதுக்காக தீர்ப்பு வழங்குறதா இருக்குது நீதிமன்றங்கள். இப்போ பாருங்கள், சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உத்தரப்பிரதேசத்துலாம் சம்பல் அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் சாஜி ஜமா மசூதி அப்படின்னு சொல்லி ஒரு மசூதி. அந்த மசூதி இந்து கோயிலை இடித்து கட்டிட்டாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்புறாங்க. கிளப்பினது மட்டுமல்ல, தொழில் துறையில் மனு கொடுக்குறாங்க, நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தொழில் துறை போய் ஆய்வு பண்ணும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த இடத்துல மசூதி தான் இருக்குது. இது பாபர் கிட்டத்தட்ட 1526ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு தொல்லியல் துறை சொல்லிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க, இந்த மசூதி இந்து கோயில் எடுத்து கட்டப்பட்ட மசூதி, இதை தொல்லியல் துறை ஆய்வு செய்யணும், இதன் மேலே நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த கீழமை நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அன்னைக்கே உத்தரவிடுறாங்க, தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உத்தரவு பண்ணணும். என்ன பண்ணிடுறாங்க, அங்கே முஸ்லீம்கள் அதை தடுக்கிறாங்க. தடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா பேச்சுரிமை, சொத்துரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, வாக்குரிமை, வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமை. அப்போ அந்த மக்களுக்கு என்ன இருக்குது, வழிபாட்டு உரிமை இருக்குது. அப்போ வழிபாட்டு உரிமை இருந்தால் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை காத்து கொள்வதற்கான சட்டப்பூர்வமான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நீங்கள் ஆய்வு பண்ணீங்க, அங்கே உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, மறுபடியும் எதுக்கு ஆய்வு பண்ணுறீங்கன்னு சொல்லி கலகலப்பு ஏற்படுது. கை கலகலப்பு, கல் அந்த பக்கம் கல் வீசுகிறாங்க, இந்த பக்கம் கல் வீசுகிறாங்க. உடனே இதை எதிர்பார்த்திருந்த இந்து குண்டர்கள், காவல்துறைகள் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இதில் ஒரு 4 அப்பாவிகள் பொதுமக்கள் செத்து போயிடுறாங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இந்த பிரச்சனை. உச்சநீதிமன்றத்துக்கு போனோடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்த எந்த பிரச்சனைகளையும், இந்த ஆலயம் தொடர்பான வழிபாட்டு தொடர்பான எந்த பிரச்சனையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதுன்னு சொல்லுது. யார் சொல்கிறாங்க? உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்போ கீழமை நீதிமன்றங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சட்டத்தை ஆய்வு பண்ணாமலே உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. உத்தரவு பிறப்பித்ததனுடைய விளைவு 4 அப்பாவிகள் பலியாகிட்டாங்க. அப்போ இப்போ இந்த சங்கிகளுடைய முயற்சி என்ன செய்யுது? அப்போ நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் என்ன மனநிலையோடு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களே இந்துத்துவ மனநிலையோடு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஆபத்துக்குரியது. இந்த இந்துத்துவ மனநிலை என்ன செய்யும், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்க செய்யும். இந்தியாவில் கலவரங்களை தொடர்ச்சியாக மூட்டுவதற்கு, அதாவது சட்டப்பூர்வமாகவே அவங்க கலவரத்தை தூண்டலாம். ஒரு பகுதியில் ஒரு மசூதி இருக்குது அப்படின்னா உடனே அந்த மசூதி இந்து கோயில் அடித்து கட்டப்பட்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிடுவாங்க.
இவங்க சிறுபான்மையினருக்கு எதிராக கலவரங்களை தூண்டி இந்த நாட்டில் ரத்த ஆடு ஓட விடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக இத்தனை பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டை உருவாக்கணும். அதாவது இன்றைக்கி ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்களுக்கு ஃப்ரான்ஸ் தேசம் இருக்குது, ஜெர்மன் பேசுகிறவங்களுக்கு ஜெர்மனி தேசம் இருக்குது, இத்தாலி மொழி பேசுகிறாங்களா அவங்களுக்கு ஒரு தேசம் இருக்குது, இத்தாலின்னு ஒரு தேசம் இருக்குது, தமிழ் மொழி பேசுகிறவங்களும் அவங்களுக்கு 2 தாயகம் இருக்குது. ஒன்று இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, இன்னொன்று ஈழத்தில் இருக்கிற தமிழ் ஈழம். இப்போ மலையாள மொழி பேசுகிறாங்களா அவங்களுக்கு கேரளாவில் ஒரு நாடு இருக்குது, தெலுங்கு பேசுகிறாங்களா அவங்களுக்கு தெலுங்கு ஆந்திராவில் ஒரு நாடு இருக்குது. ஆனால் இப்படி எல்லாம் இருக்கும்போது சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஆரியர்களுக்குன்னு எந்த நாடு உலகத்தில் இருக்குது, எந்த நிலப்பரப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு சொல்லி என்ன வரலாறு இருக்குது? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வரலாற்றை திருடுறது. பாருங்கள், இந்த இடத்துல எங்கள் இந்து கோயில் இருந்தது, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இதை வந்து முஸ்லீம்கள் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றையும் திருடுறது, சிறுபான்மைகளுக்கு எதிராக வன்முறைகளை கட்டமைக்கிறது. இது இந்த ஒரு மசூதியோட மட்டும் போகல. 2022 வாரணாசி, அதாவது காசியில் கியான் பாபி மசூதின்னு ஒன்று இருந்தது. அந்த மசூதியை ஆய்வு செய்கிறதுக்கு கோர்ட்டை உத்தரவு போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஊரில் ஒரு மசூதியை ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மசூதிகளை ஆய்வு செய்யணும்னு சொல்லி உத்தரவுகளை போடுவது கீழமை நீதிமன்றங்கள். அப்போ இந்த கீழமை நீதிமன்றங்களை நோக்கி நமக்கு ஒரு கேள்வி எழுது, நம்மளால் தடுக்க முடியல. என்னென்னா, ஆர்எஸ்எஸ்ஸின் கிளைமைப்பா நீதிமன்றங்கள், அங்கே இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களா, இந்துத்துவவாதிகளா, ஏன் இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கிறீர்கள்? 1991 சட்டம் போடப்பட்டிருக்கு தானே. அதாவது 47 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி இருக்கிற வழிபாட்டு தலங்கள் மீது எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது, எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை நீதிபதிகள் மதிக்க மாட்டாங்களா? இப்போ நீதிபதிகள் வந்து வழக்கறிஞர்களை, அதாவது 12வது படித்து அதுக்கப்புறம் போய் ஒரு பிஏவோ பிகாமோ அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் படித்து அதுக்கப்புறம் பிஎல் படித்து அல்லது நேரடியாகவே பிஎல் படித்து சட்டத்தை படித்து அந்த சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் ஒரு உதவி வழக்கறிஞராக இருந்து அதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பல 10 ஆண்டுகள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடி வழக்கறிஞர்களாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீதிபதி ஆகிறீங்க. இத்தனை தடவை இந்த சட்டத்தோடையே நீங்கள் வந்து பயணப்படுற நீங்கள் சட்டத்தை ஆய்வு செய்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்காம அவசரமாக உத்தரவுகளை பிறப்பித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இந்த தேச நலனுக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் தேச விரோதமாக இந்த சட்டங்களை, இந்த உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பொதுமக்கள், நீதிமன்றங்கள் இப்படி நடந்து கொள்வதை நாம் ஒரு விதத்தில் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயா நீதிபதிகளை, தயவு செய்து சட்டத்தை பாருங்கள், எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி நாம் நீதிமன்றத்துக்கு, அதாவது நாம் ஒரு கண்டிப்பை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, நீதிமன்ற தீர்ப்பை அதாவது விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட சட்டம் சொல்லுது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு தவறுகளாக இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களாகி நாம் என்ன செய்வது? ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, இந்த மாதிரியான உத்தரவுகளை நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அப்போ இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த கீழமை நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம். அப்போது சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க நீக்கமரன்னு அறிஞ்சிருக்கிறாங்க. அது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், அது வந்து பார்லிமெண்ட்டு நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அது தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதி ஆஃபீஸாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி அவங்க நீக்கமரன்னு இருந்திருக்கிறாங்க. தங்களுக்கு ஆதரவான சட்டங்களை, தங்களுக்கு ஆதரவான உத்தரவுகளை அவங்க பிறப்பிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதையும் எதிர்த்து இந்த நாட்டு மக்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் கோர்ட்டுக்கு போனாங்களே, இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரையில் சோசலிசம், மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் நீக்கணும்னு சொல்லி, ஏன் அந்த வார்த்தை உங்களை ஏன் குத்துது? இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அது எதிராக இருக்குது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அதனால தான் நீங்கள் வந்து மசூதிகளை ஆய்வு செய்யக்கூடாது, அது வழிபாட்டு உரிமைன்னு தடுக்குது. எது தடுக்குது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தடுக்குது, அதனுடைய முகப்புரை உங்களை தடுக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த முகப்புரையில் இருக்கிற அந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தை கூட பொறுக்கலிங்க, அந்த வார்த்தைகளை நீக்கணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்படியாக இந்த இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக, இந்துக்களுக்கான தேசமாக இந்தியாவை கட்டமைப்பதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இந்த சங்கிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒருபோதும் இந்த இந்திய மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் இது நடக்காது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை. இங்கே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற மசூதிகளுக்கும் இதுதான் நிலைமை, இங்கே இருக்கிற தேவாலயங்களுக்கும் இதுதான் நிலைமை. ஒரிசால பாதிரியார் எரிச்சு கொள்ளையா, உயிரோடு எரிச்சு கொள்ளையா காரில் வச்சு, இதுதான் நிலைமை இங்கே.
இப்போ நம்ம இருக்கிற காங்கியத்தில், நான் இருக்கிற காங்கியத்தில் முஸ்லீம் மஸ்ஜித் இருக்குது, மஜித் வீதியில். அதை ஒட்டிய அடுத்த செவரு இந்து கோயில், விநாயகர் கோயில். ஒரு கோயில் இருக்குது, இந்து கோயில் இருக்குதுங்க. இங்கே இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை. அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, இவங்க மசூதிக்கு போகிறாங்க. இது நடந்துகிட்டே காலங்காலமாக இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே கலவரம் வரலையே. ஏன்னா கலவரத்தை யாரும் தூண்டுறதில்லை. இங்கே வந்து இப்போ என் கூட படித்த இஸ்லாமிய நண்பர்கள் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான், இல்லை நண்பான்னு கூப்பிடுவான். நான் அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன். இவர் இந்து இருப்பாங்க, பக்கத்தில் முஸ்லீம் இருப்பாங்க. ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால், பாய் கொஞ்சம் வீட்டை ஒரு 2 நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோம் பாய், நாங்கள் வெளியூர் போயிட்டு வரோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அந்த வீட்டை பார்த்துக்குவாங்க. இப்படி எல்லாமே சகோதரத்துவமாக தான் போயிட்டுருக்குது. அது தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம். அதனால் ஒருபோதும் சங்கிகளின் கனவு நனவாகாது. இந்த நாடு மதச்சார்பின்மையை போற்றி பாதுகாக்கும். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டத்தின்படிதான் இந்தியா இயங்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவை கண்டிப்பாக நிறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு ஆதரவான இந்து சகோதரர்களுக்கு, பொதுமக்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் வந்து பகிருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தோழர்களே.